வணக்கம். விருந்து பார்வையின் இன்றைய செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் பூலாங்கால் சித்திக் தலைமையில் முக்கிய நிர்வாகிகளான மரஜிஸ் அகமத் மற்றும் இமாம் அலி உள்ளிட்ட 50 பேருக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்தனர். கட்சி மாறி மாற்று முகாமில் தங்களை இணைத்துக் கொண்ட இந்த நிகழ்வு விருதுநகர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியை தழுவியதை தொடர்ந்து காங்கிரஸ் எடுத்த கூட்டணி முறிவு முடிவு தற்போது அகில இந்திய அளவில் கட்சிக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகம் பதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது தளத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் பொது கட்டிடங்கள் துறை அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசியலில் கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன. தவேக தலைமையிலான ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் கட்சிகளின் தொடர்ச்சியான விமர்சனங்கள் ஆளும் தரப்புக்குள் புதிய அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் வரவிருக்கும் இடைத்தேர்தலை ஆளும் தரப்பு முக்கிய அரசியல் திருப்புமுனையாக பார்க்கிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினரான மார்க்கண்டேயன் தற்போது பாளையங்கோட்டை சிறையில் உள்ளார். முதல்வர் ஜோசப் விஜயை மிரட்டும் விதமாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் 15 நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவரை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சிறையில் நேரில் சந்தித்து பேசி அமெரிக்கா தொடர்ந்து 3 இரவுகளாக ஈரான் மீது எந்த புதிய தாக்குதல்களையும் நடத்தவில்லை. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் முழுமையாக தணியவில்லை. இராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்பு திறந்தே உள்ளது என்றும் தேவைப்பட்டால் அமெரிக்கா மீண்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் வெள்ளை மாளிகை கூறியதாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலில் அமைந்துள்ள விஜய் தலைமையிலான தவேக ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது கடன் சுமை. வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தனது முதல் பட்ஜெட்டை தவேக அரசு செய்ய உள்ள நிலையில் வருமானத்தை 5 ஆண்டுகளில் பெருக்க வேண்டிய கட்டாயமும் உள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாட்டின் கடன் சுமையை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வருவாய் பெருக்க குழுவை தவேக அரசு நியமித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. நன்றி.